புதுக்கோட்டை மாவட்டம் சின்னப்பா நகர் விளையாட்டு திடலில் மாநில அளவில் 3ஆம் ஆண்டு ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. 32 அணி வீரர்கள் கலந்து கொண்ட போட்டியில் முதலிடம் வென்ற அணியினருக்கு SR பாசறை சார்பில் கோப்பையும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் இடம் பெற்ற அணியினருக்கு அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் கருப்பையா 30,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பையை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததைத் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது வேங்கேடு அருகுத்து கொட்டாய் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 லிட்டர் சாராய உரலையும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தேவைப்படும் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அச்சம்பவத்தில் ஈடுபட்ட கோவிந்தராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கத்தில் மது பாட்டில்கள் விற்றதாக கைது செய்யப்பட்ட குருசாமி வங்கி கணக்கை விடுவிக்க மதுராந்தகம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளரின் முத்திரையை பயன்படுத்தி போலி கையொப்பம் போட்டுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த தலைமை காவலர் கோபிநாத், மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் மணிகண்டன் ஆகியோர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆசாரிப்பட்டி கிராமத்தில் 14 வயது சிறுமியை அதே ஊரைச் சேர்ந்த வாலிபர் விஷால் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அச்சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டு வாலிபரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தின்ச ரசநாயக்கனூர் பகுதியில் தரமற்ற பப்பாளி கன்று கொடுத்து ஏமாற்றிய தனியார் பண்ணை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாயி தொலைபேசியில் பேசியதற்கு அலட்சியமாக பதில் கூறிய தனியார் பண்ணை ஊழியரின் ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட புள்ளக்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரோஹித் மற்றும் காமக்காப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 20 கஞ்சா பொட்டலங்களையும் கஞ்சா விற்ற 1,300 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தப்பேட்டையில் நடைபெற்ற திங்கட்கிழமை ஆட்டு சந்தைக்கு அதிக விவசாயிகள் ஆடுகளை கொண்டு வந்திருந்தனர். இந்நிலையில் இந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் ஆடுகளின் விற்பனை மந்தமாக இருந்ததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பில் மதுவிலக்கு மாநாட்டின் கொள்கை விளக்க பேரணி நடைபெற்றது. இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அன்புமணி ராமதாஸ், மதுவிலக்கு போராட்டத்தில் அவர்கள் PhD தான் என்றாலும் தமிழ்நாட்டிற்கு மற்றும் மதுவிலக்கு வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேசிய பார்வை இருக்கிறது என்பதால் நாங்கள் இந்திய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் என்று கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மரப்பாலம் பகுதியில் சாலையோரத்தில் ஒரு காட்டு யானை உணவு தேடி வந்ததால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து யானையின் அருகே சென்ற புகைப்படம் எடுக்க வேண்டாம் என குன்னூர் வனத்துறையினர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் செயலாளர் தியாகு தலைமை வகித்த இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு தொகுதியின் சார்பில் சுவர் விளம்பரங்கள் வரைவது, விளம்பர பதாகைகள் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.